பேக் இனி ஒரு புது வீடியோ ஃபேமிலிஸ். இன்னைக்கு வந்து மொம்ப வீடியோ தரமான சம்பவம் கற்றுட்டு ப்ராங்க் வீடியோ இன்னும் ஒன்று எடுத்து காட்டுவேன். நீ போய் என்ன பண்ண போற சொல்லு. எல்லாரும் அது பாருங்க. டொன்டோடாயின் மேலே தூக்கிப்பட்டு தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கோம். நான் வந்து கேமராவை ஃபிட் பண்ணுறேன். வீட்டில் இருக்கிற 4 பேரோட ஒன்னையும் சேர்த்து 5ஆவதா டார்ச்சர் பண்ணுவோம், அவ்வளோதான். சார் அதுக்காக உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நான் இங்கே இருக்க முடியுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? சார் உங்களுக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன், உங்க விளையாட்டுக்கு இது நேரம் கிடையாது. வண்டியை நிறுத்துங்க, நான் ஊருக்கு போகணும். சரி, நான் வண்டி நிறுத்தினா நீ எப்படி ஊருக்கு போவ? நான் எப்படியோ போய்க்கிறேன் சார். பஸ்ல போவேன், இல்ல ஒரு லாரியை நிறுத்தி அதுல கூட நான் போய்க்கிறேன். சார் முதல்ல என்ன நீங்க இறக்கி விடுங்க சார். நந்தினி, இந்த வண்டி உங்க ஊருக்கு தான் போயிட்டு இருக்கு, பேசாம உட்கார். இந்த வண்டியா? புரியலையே. ஆமா நந்தினி, நானும் உங்களோட ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நம்ம வண்டி பட்டுக்கோட்டைக்கு தான் போயிட்டு இருக்கு, ஓகேவா? சார் நீங்க எதுக்கு சார் வரீங்க? அதெல்லாம் வேண்டாம் சார். ஏய், ஒரு பிரச்சனைன்னு சொன்ன, கூட வரேன்னு சொல்றேன், என்ன வேண்டாங்கிற? அந்த பிரச்சனையை நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன் சார். ஆனா நீங்க ஊருக்கு வந்தா அதை வச்சு உங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது சார். தயவு செஞ்சு நீங்க வர வேண்டாம் சார். என்ன இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய் நந்தினி, இல்ல எனக்கு புரியல, ஏன் லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அங்க உன் ஃபேமிலி மொத்த உயிரும் ஆபத்துல தானே இருக்கு. இந்த பாரு, பிராக்டிகலா யோசி. உன்னால தனியாலாம் போய் அந்த சுதாகரை சமாளிக்க முடியாது. அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. போன தடவை அவன் செஞ்ச தப்புக்கு தான் புடிச்சு ஜெயில் வரைக்கும் அனுப்பியிருக்கோம். அவனுக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம திரும்பவும் வீட்டுக்கு போய் எல்லாரையும் மிரட்டுறானா? அவனை சும்மாவே விடக்கூடாது. ஆனா உங்க அம்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்களே சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதான் தேவையில்லாம தான் பிரச்சனை பண்றேன்னு உனக்கே தெரியுது இல்ல நந்தினி? அப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி நீ கவலைப்படுற? அதெல்லாம் கவலைப்படாத. இத பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன் கவலை இப்போ உன் ஊரை பத்தியும் வீட்டை பத்தியும் மட்டும் தான் இருக்கணும். நந்தினி, இத பாரு, உன் பாட்டி அப்பா புனிதா அவங்க கூட பரவாயில்ல, வயசுல கொஞ்சம் மூத்தவங்க தான். என்ன நடக்குதுன்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஆனா ரஞ்சிதா அப்படி கிடையாது. அவ ஒரு சின்ன குழந்தை, அவதான் இப்ப ரொம்ப பயந்து போயிருப்பான். நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா போயிடலாம். நீ கவலைப்படாம இரு நந்தினி, நான் பாத்துக்கிறேன். நந்தினி ப்ளீஸ் பி காம். ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். டென்ஷன் ஆகாம இரு. இப்ப போயிடலாம். சொல்லுறேன்க்கா. அம்மா நீங்க என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குமா? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலன்னு சொல்லதான் கால் பண்ணியா? ஐயோ இல்லம்மா, அவ அந்த நந்தினி இருக்கால, அவதான் இருக்காளே, அதான பிரச்சனையே. ஐயோ இல்லம்மா, அவ இப்ப வீட்டுல இல்லம்மா. இந்த பிராங்க் என்ன சொல்ற? போயிட்டு வந்த வீட்டுக்கு அடுத்த வீடியோல பிராங்க் வீடியோல ஆனா இப்பதான் போனா. ஆனா அவளா போனா இந்த வீடியோ தான். அவளா போக மாட்டான்னு தான் தெரியுமே. சூர்யா அவ கையை பிடிச்சு கார்ல ஏறி கூட்டிட்டு போயிட்டாரு. சூர்யாவா?